Hello students, 11th Tamil public examsல last minuteல இந்த கொஷின்ஸ்லாம் நீங்க படிச்சிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நான் போடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனை பண்ணி இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா உங்களோட படிக்கிற நேரத்தை நமக்கு எடுக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. இருந்தாலும் எனக்கு இதை போட்டே ஆகணும்னு தோணுச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ்லாம் வந்து நீங்க படிச்சிருப்பீங்களோ இல்லை படிக்காம விட்டுருப்பீங்களோ அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு தயக்கம் தான். ஸோ 1 மார்க் கொஷின்ஸ் பொறுத்தவரை எல்லாமே நீங்க படிச்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய சிறுவினா நெடுவினா குருவினா கூட எல்லாமே படிங்க, சரிங்களா? அதுலயும் ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் சொல்றேன். ஆனா சிறுவினா நெடுவினா நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட்டை தயவு செஞ்சு படிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் முடிஞ்ச வரையும் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்ல பார்க்குறேன். குருவினால 3rd கொஸ்டின், 1st கொஸ்டின், 4th கொஸ்டின், 5th கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அம்மை ஒற்றி எடுத்த முடிஞ்சா இந்த 5 கொஸ்டினுமே பாருங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்ல திரும்ப திரும்ப எல்லா கொஸ்டின்ஸுமே கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி சிறுவினால பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1, 2, கொஸ்டின் நம்பர் 5 இது நல்லா பார்த்துக்கோங்க. நெடுவினால கொஸ்டின் நம்பர் 1 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 3 இம்பார்ட்டன்ட். அடுத்து தமிழாக்கம், பிறமொழி சொற்கள் தமிழாக்கம் பண்றது, அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதை அடிக்கடி கேட்குறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு வந்து வேர் சொற்களை எடுத்துக்காட்டில் உள்ளவாறு தொடர்களாக மாற்றுக, இது நல்லா பார்த்துக்கோங்க, சரிங்களா? அடுத்து கலைச்சொல். செகண்ட் யூனிட்ல என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1 பார்த்துக்கோங்க, கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க, கொஸ்டின் நம்பர் 4 and 6 பார்த்துக்கோங்க. குருவினால. சிறுவினால கொஸ்டின் நம்பர் 1, 2, 3 இது மூணுமே வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதை நல்லா பாருங்க. நெடுவினால கொஸ்டின் நம்பர் 2 and 3 நல்லா பார்த்துக்கோங்க. அதில் கொஸ்டின் நம்பர் 2 100% வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. யானை டாக்டர் தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருக்கிறதுனால அது வர்றதுக்கு அவ்வளோ வாய்ப்பு கம்மி தான். முடிஞ்ச வரையும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க, அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 3 பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது சான்றோர் வளர்த்த தமிழ்னு சொல்லிட்டேன். சான்றோர் சித்திரம்ல உங்களுக்கு இந்த மாதிரி பேசேஜ் ஒன்று கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்களே, இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் எந்த பேசேஜ் கொடுத்தாலும் அதை வந்து நம்ம கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து தமிழாக்கம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மயங்கொலி சொற்கள், இது வந்து தொடரில் அமைக்கணும். அது அடிக்கடி எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்டிருக்காங்க. மீன்கள் கோடி கோடி சூழ வெண்ணிலாவே, நயம் பாராட்டக 100% இது கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நெக்ஸ்ட் கலைச்சொல் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 3rd யூனிட்ல பாருங்க. குருவினால கொஸ்டின் நம்பர் 1 and 2 வெரி இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 4 இம்பார்ட்டன்ட். சிறுவினால கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நெடுவினால கொஸ்டின் நம்பர் 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 1 இம்பார்ட்டன்ட். 1 and 3 இம்பார்ட்டன்ட். அதில் 3 ஃபர்ஸ்ட் படிங்க, அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 1 படிக்க பாருங்க. அதுக்கு அடுத்தது வல்லின மெய் இட்டும் நீக்கியும், அதை நல்லா பார்த்துக்கோங்க. தமிழாக்கம் இதெல்லாம் வந்து ஆல் யூனிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? கட்டுரை பண்பாட்டை பாதுகாப்போம், அது பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் கட்டுரை. நெக்ஸ்ட் கலைச்சொல் அறிவும், இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இதே யூனிட்ல திருக்குறள்ல இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாமே படிங்க, தயவு செஞ்சு இதெல்லாம் எதுவும் விட்டுறாதீங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இலக்கண குறிப்புல நல்லா பார்த்துக்கோங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்தது குருவினால பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 5 இம்பார்ட்டன்ட். சிறுவினால கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 3 இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 4 இம்பார்ட்டன்ட். நெடுவினா பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 2 நெடுவினா இருக்கு. இதுல வந்து ஒரு நெடுவினா கண்டிப்பா வரும். ஆல்ரெடி வந்து அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும், இது அடிக்கடி கேட்குறாங்க. இருந்தாலும் சப்போஸ் வந்து சில டைம் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இல்லாம மற்றதையும் கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால கொஸ்டின் நம்பர் 1 நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியா இருக்கும், ஏதாவது ஒரு நெடுவினா அட்டன் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நெக்ஸ்ட் 4th யூனிட் பாருங்க. 4th யூனிட்ல கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 5 இம்பார்ட்டன்ட். 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 2 நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சிறுவினால பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5 இம்பார்ட்டன்ட், உள்ளுரை உவமை இறைச்சி, அது பார்த்துக்கோங்க. நெடுவினால பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 3 இம்பார்ட்டன்ட். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த 1ம் 3ம் தான் 90% எல்லாத்துலையும் கேட்டிருக்காங்க. ஆனால் பப்ளிக்ல வந்து கொஸ்டின் நம்பர் 2ம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா தலைவியின் இல்லற பாங்கினை பற்றி செவிலித்தாய் நற்றாயிடம் வியந்து கூறுவன. சப்போஸ் சில டைம்ல வந்து இந்த மாதிரி மாற்றி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ முடிஞ்சா அந்த செகண்ட் கொஸ்டினும் பாருங்க, ஏன்னா 3 கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து இந்த தமிழாக்கம்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இலக்கிய நயம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கலைச்சொல் அறிவோம்.
நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இயல்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். மதினா நகரம் ஒரு மாளிகை நகரம் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனந்தரங்கரின் வருணைத்திறன் அது இம்பார்ட்டன்ட். உறுப்பிலக்கணம் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஈரசை சீர்களுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள். இந்த கொஸ்டின் நம்பர் 4, 5 இந்த யூனிட்ல இந்த 5 கொஸ்டின்ஸுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிறுவினால பார்த்தீங்கன்னா ஆனந்தரங்கர் ஓர் வரலாற்று ஆசிரியர் கொஸ்டின் நம்பர் 3 இம்பார்ட்டன்ட். கலைவளார் மறையவர் கருத்தில் எண்ணியது கொஸ்டின் நம்பர் 1. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 4 and 5 நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது நெடுவினா பார்த்தீங்கன்னா மதினா நகரமும் பிம்பமும் இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 2 and 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புதிர்களுக்கான விடைகளை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு பப்ளிக்லயே கேட்டிருக்காங்க, தயவு செஞ்சு இதை படிங்க. நெக்ஸ்ட் கலைச்சொல் அறிவோம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 5th யூனிட்ல திருக்குறள்ல 1 மார்க்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. குருவினால பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3 and 4 இம்பார்ட்டன்ட். சிறுவினால கொஸ்டின் நம்பர் 1 and 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மருத்துவம் இதுவுமே வந்து ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்காங்க 3rd கொஸ்டின். ஸோ இதுல 3மே இம்பார்ட்டன்ட். அதுல 3rd கொஸ்டின் ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க சரிங்களா. அதுக்கடுத்தது நெடுவினால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்வின் உயர்வுக்கு உறுதுணையாக இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து 3rd யூனிட்ல 2 நெடுவினா, இதுல ஒரு நெடுவினா, இந்த 3 நெடுவினால இருந்து கண்டிப்பா ஒரு நெடுவினா வரும். கண்டிப்பா நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 6th யூனிட்ல 1 மார்க் கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 2 உலோகமா தேவிச்சுரம் கோவில் கல்வெட்டில் காணலாகும் பெண் அதிகாரிகளின் பெயர்கள்ல இருந்து நீங்கள் அறிவது யாது, அது வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம் 3rd கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 1 இம்பார்ட்டன்ட் இந்திய கட்டடக்கலை. அதே மாதிரி பிரெஸ்கோ ஓவியங்கள் ஃபர்ஸ்ட் சிறுவினா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கலை சொல்லாக்கத்திற்கும் அகராதிக்கும் உள்ள வேறுபாடு இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து சிங்கி பெற்ற பரிசு பொருட்களாக குற்றால குறவஞ்சி அதுவுமே இம்பார்ட்டன்ட். இந்த 3 கொஸ்டின்ஸுமே கண்டிப்பா படிச்சிருக்கணும். அடுத்த நெடுவினால பார்த்தீங்கன்னா சிம்போனி தமிழும் ஆஸ்கரும் தமிழரும் இதுவும் படிங்க. கல்லும் கதை சொல்லும் இதுவும் படிங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது முக்கியமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கல்லும் கதை சொல்லும் இந்த லெசன்ல வந்து சிம்போனியும் இம்பார்ட்டன் தான், கல்லும் கதை சொல்லமும் இம்பார்ட்டன் தான். ஸோ எப்பயுமே வந்து ஒரே ஒரு இம்பார்ட்டன்னா அப்படியே இம்பார்ட்டன்ட் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் வந்து அது மாத்தியும் கேட்பாங்க. ஸோ இதுல வந்து நீங்க கொஸ்டின் நம்பர் 1 பார்த்துக்கோங்க, கொஸ்டின் நம்பர் 2 பார்த்துக்கோங்க. அடுத்து படிவம் பார்த்துக்கோங்க. தன் விவர குறிப்பு ஒன்று எழுதுக இதுவுமே பார்த்துக்கோங்க. அடுத்தது பாணயம் பாராட்டுக சரிங்களா. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் கலைச்சொல் அறிவும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர்ல பாருங்க, உங்களுக்கு குருவினால கொஸ்டின் நம்பர் 1 நாழிக்குள் திணிக்கும் மருந்து போல் இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். 3rd கொஸ்டின் அலைக்கடல் புதுக்கியவர் இலக்கண குறிப்பு பார்த்துக்கோங்க. செந்துரையின் பாடான் பாட்டு துறை விளக்கம் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா வந்து இந்த துறை திணை இதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க, படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது உங்களுக்கு சிறுவினால பார்த்தீங்கன்னா உயர் தமிழை உயிரென்று போற்றுமின் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்கப்பெயர் விகுதிகள் தற்கால வாழ்வியலில் மிகுந்துள்ளன ஏன் அது நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நெடுவினால சுந்தரராமசாமியின் காற்றில் கலந்த பேரோசை அது அடிக்கடி கேட்குறாங்க. அதுக்கடுத்து பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி இது 2மே பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 1 and 2 இம்பார்ட்டன்ட். தமிழாக்கம் பாலுவும் வேலுவும் கான்வர்சேஷன் இருக்குல்லையா, இது நல்லா பார்த்துக்கோங்க. மரபு சொற்றொடர்களை தொடரில் அமைத்து எழுதுக இது வந்து எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு மிஸ் பண்ணாம படிக்க பாருங்க. பாணயம் பார்த்துக்கோங்க. அடுத்து கலைச்சொல் அறிவும் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 8th சாப்டர்ல பார்த்தோம்னாக்கா குருவினால உங்களுக்கு நீளும் கைகளில் தோழமை தொடரும் நீளாத கைகளில் நெஞ்சமும் படரும் தொடை நயங்களை எடுத்து இது கேட்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒழுக்கமும் பொறையும் முனைப்போல் யாருக்குள்ள இவ்வடி எதனை குறிப்பிடுகிறது. அடுத்தது நாட்டுப்புறத்திலும் பட்டணத்திலும் சிறந்து விளங்குவதாக தாகூர் எவற்றை கூறுகிறார் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சிறுவினால பாத்தீங்கன்னா இன்குலாப் உலகுக்கு வேண்டும் அது இம்பார்ட்டன்ட். தாமசீகம் என்றால் என்ன, அந்த தாமசீகம் கொஸ்டின் பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் பேப்பர்ல கேட்டுட்டே இருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. ஸோ தயவு செஞ்சு நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நெடுவினால பாத்தீங்கன்னா நர்த்தகி நடராஜன் அந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். நடராசன் தனி மொழிகளிலிருந்து நீங்கள் அறியும் கருத்துக்கள் இது ஒரு ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் கொடுத்து வச்சுக்கோங்க. ஆனா மேக்சிமம் வந்து உங்களுக்கு கேட்குற கொஸ்டின் பாத்தீங்கன்னா 3rd கொஸ்டின் நர்த்தகி நடராஜன் கேட்குறாங்க. சிதறிய கடிதங்கள் உணர்த்தும் கருத்துக்களை சிதறாது விளக்குக இதுவுமே வந்து ஒரு ரிவைஸ் கொடுத்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 1 and 2 ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த 3 கொஸ்டின்ஸ்ல வந்து எது வரும் அப்படின்னு நம்ம வந்து 100% சொல்ல முடியாது. ஏன்னா எப்பவுமே இம்பார்ட்டன்டே பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னா சப்போஸ் வந்து என்ன சொல்லுவாங்க இம்பார்ட்டன்ட கொடுக்காம வேற ஒரு சில கொஸ்டின்ஸை வேற ஒரு சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரியான சாப்டர்ல இருந்து இம்பார்ட்டன்ட் இல்லாததை உங்களுக்கு சாய்ஸ்ல கொடுப்பாங்க. அதுக்காக சொல்றேன். நெக்ஸ்ட் கலைச்சொல் அறிவும் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நான் சொல்லிக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே வந்து 100% கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்க கொஷின்ஸ் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு பக்காவாக தயாராகுங்க, பயப்படாதுங்க, கான்ஃபிடென்ட்டாக படிங்க, உங்களால் முடியும். வருஷம் ஃபுல்லாக படித்ததை தான் நம்ம எழுத போகிறோம்.
ஸோ வெறும் மதிப்பெண்கள் மட்டும் ஒரு மனுஷனோட திறமை கிடையாது. மதிப்பெண் இல்லாதவனுக்கும் நிறைய திறமை இருக்கு. அதை மனசுல வச்சுட்டு தைரியமா இருங்க, உண்மையா படிங்க, நேரத்தை வீணாக்காதீங்க. படிச்சதை ஒரு ரிவிஷன் கொடுங்க. ஓவர் கான்ஃபிடென்ட்ல எல்லாம் தெரியும் கேர்லெஸ்ஸா டைமை வேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புலம்பாதீங்க. வருஷம் ஃபுல்லா படிச்சது ஒரு ரிவைஸ் கண்டிப்பா நிதானமா கொஞ்சம் பிரேக் விட்டு நான் சொன்ன ஸ்டடி பிளான் பிரகாரம் நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். சொன்னது புரியுதுங்களா? எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் செல்லுங்களா. எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. எக்ஸாம் முடிஞ்ச உடனே கொஸ்டின் பேப்பர் எனக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஷேர் பண்ணுவீங்க நம்புறேன். ஷேர் பண்றேன் சொல்றவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.